அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர், வினவா ரியல் எஸ்டேட். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்குது ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம சேலுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது 2 BHK அப்பார்ட்மெண்ட் தான் இது சேலுக்கு வந்திருக்குது. அதுவும் ரீசேல் தான், இது நியூ கிடையாது, ரீசேலு. பட் இதில் உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் தான். அது கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. 8th ஃப்ளோரில் தான் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு. டோட்டல் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 ஃப்ளோரு. இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் தான் இருக்கும். 1 பால்கனி வரும். இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய பில்டப் பார்த்தீங்கன்னாக்கா 1093 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் வரும். 1093, அதாவது 1093 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பு. அதே போல் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா 316 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வரும். இதுக்கு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. அதே போல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற செட்டப் அப்படியே கொடுத்துட்றாரு. அதாவது மாடலர் கிச்சனு, ஏசி, 3 ஏசி இருக்குது, வார்ட்ரூஃபு, கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அப்படியே கொடுத்துட்றாரு. இதில் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24 hours பவர் பேக்கப் இருக்குது. அதே போல் சிசிடிவி கேமரா இருக்குது. ப்ளே ஏரியாவும் இருக்குது. இதில் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, அதாவது சவிதா டென்டல் காலேஜ்லேருந்து பெங்களூர் ஹைவே ரோடு போகுது இல்லையா, அந்த ரோட் டச்சில் தான் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஹைவே டச்சிலேயே இருக்குது. வித்தின் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பூந்தமல்லி அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷனு அண்ட் பஸ் ஸ்டாண்டு ரெண்டுத்தையும் ரீச் பண்ணிடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓனர் கோட் பண்ணியிருக்க ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72 lakhs கோட் பண்ணியிருக்காரு. இது ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணலாம், வந்து பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஹை ரைஸ் பில்டிங் தான் இது. இதில் சொல்ல முடியாத நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது. அதே போல் விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது சீப் ரேட்டு தான் அது. ஏன்னா இவர் வந்து ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சேல் பண்ணுறாரு. அதே நம்ம 72 ஃபைனல்ங்கிறது குறைச்சி பேசலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் பிஹைண்டுன்னு பார்த்தீங்கன்னா சவிதா டென்டல் காலேஜ் சொல்லலாம், இல்லை ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டல் சொல்லலாம். அதே போல் 2 லிஃப்ட் இருக்குது. அதாவது கூட்ஸ் எடுத்து போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் இருக்குது, பேசஞ்சர் போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் இருக்குது. மொத்தம் 2 லிஃப்ட் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்டு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகேன்னா அதுக்கப்புறம் வந்து ரேட்டு